கண்ணியமானவர்களே, நம்முடைய ரிசுக்கில் அதிகமான பரக்கத்தையும் இன்னும் தாறுமாறாக ரஹ்மத்தையும் நமக்கு அள்ளித்தரக்கூடிய இதுவரை யாரும் சொல்லப்படாத ஒரு அற்புதமான ஒரு அமல் ஒன்றை இந்த ஒரு காணொளியில் நாம் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமானவர்களே, இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய இந்த ஒரு அமல் பலருடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களையும் பல அதிசயங்களையும் ஏற்படுத்திய ஒரு அமல் தான். இந்த ஒரு அமலை மட்டும் நீங்க செய்தால் போதும், அல்லாஹ் ரிஸ்கினுடைய கதவையும் செல்வத்தினுடைய கதவையும் இன்னும் பரக்கத்தினுடைய கதவையும் அல்லாஹ் திறந்து விடுவான். இன்னும் இந்த ஒரு அமலை மட்டும் நீங்க செய்வதனால ஏகப்பட்ட பலன்களை அல்லாஹ் தர்றான். இந்த ஒரு அமலை மட்டும் நீங்க இன்றே செய்ய தொடங்கினால் இன்றையிலிருந்து நீங்கள் கண்டிப்பாக மிகப்பெரிய செல்வந்தர், பணக்காரர். பலருடைய வாழ்வில் பலன் கொடுத்த ஒரு அமல், பலரும் இன்று வரை செய்து பலன் கண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமல். இன்னும் பல நபர்கள் மிகப்பெரிய செல்வந்தர்கள், பணக்காரர்கள் ரகசியமாக யாருக்கும் தெரியாமல் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமல். ஆக கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்ட அமல் என்ன? அதை செய்தால் என்ன பலன் கிடைக்கும்? கண்டிப்பாக இதை யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவர்களினுடைய வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை பார்ப்பாங்க, பெரும் அதிசயங்களை பார்ப்பாங்க. ரிஸ்கில் அவர்கள் மிகவும் ஒரு உயரத்துக்கு போவாங்க. ரிஸ்க் அப்படின்னா பணம், செல்வம், சம்பாத்தியம் எல்லாமே அவர்கள்ட்ட அப்படி போய்கொண்டே இருக்கும் மேலே. இன்னும் இந்த ஒரு அமலை மட்டும் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய எல்லா தொழில்களும் எல்லாத்துலேயுமே அல்லாஹ் லக்கடிக்க ஆரம்பிச்சிடும். அல்லாஹ் லக்கடிக்க வச்சிருவான். அப்படியே வாழ்க்கையே மாற ஆரம்பிச்சிடும். ஒரு ஏழையாக இருந்தவர் மிகப்பெரிய கோடீஸ்வரராக மாறுவார். இன்னும் வாகனமே இல்லாமல் இருந்தவர் மிக பெரும் பெரும் கார்கள், இன்னும் லாரிகள், வேன்கள், பஸ்ஸு இது போன்று அப்படியே உயர்ந்து கொண்டே இருப்பார். வீடே இல்லாதவர் மிக பெரும் மாடி வீடாக கட்டி கொண்டிருப்பார். இப்படி எதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டீங்களோ அது எல்லாத்தையுமே இந்த ஒரு அமல் உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்துடும். பலரும் பலன் கண்டிருக்காங்க. இந்த ஒரு அமலை நான் சொன்னேன்னா கண்டிப்பாக உங்களுடைய பெற்றோர்களோ அல்லது உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களோ அல்லது உங்களுக்கு தெரிந்தவங்களோ இன்று வரை இந்த ஒரு அமலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த அமல் நாம தான் செய்யலை, ஆனால் இன்னும் நிறைய நபர்கள், செல்வந்தர்கள், பணக்காரர்கள் ரகசியமாக யார்கிட்டையுமே சொல்லாமல் செய்து கொண்டிருக்கிறாங்க. அந்த ஒரு அமலை பற்றி தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். கண்ணியமானவர்களே, இந்த ஒரு அமல் எப்படி அப்படின்னா சுருமாக்கல்லை வைத்து தான் இந்த ஒரு அமல். சுருமாக்கல்னா என்ன? இன்றைக்கு சுருமாக்கல்ல நம்ம எப்படி நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, சுருமாக்கல்ல அப்படி என்ன இருக்குது அப்படின்னு மூலையில் தூக்கி போட்டு வச்சுருப்போம். ஆனால் சுருமாக்கல்ல மிக பெரும் விஷயம் இருக்குது. சுருமாக்கல்ல மிக பெரும் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கான ஒரு ரகசியம் அந்த சுருமாக்கல்ல இருக்குது. சுருமாக்கல்னா என்ன, அது எப்படி உருவானது அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க எப்போதுமே அல்லாஹ்ட்ட போய் பேசுவாங்க. அல்லாஹ்ட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் நபி மூசாவுக்கு ஆசை வருது. அல்லாஹ்வை பார்த்தா நல்லா இருக்குமே, அல்லாஹ் எப்படி இருப்பான் அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு ஆசைப்பட்டு, யாரெல்லாம் நான் உன்னைய பார்க்கன்றா அல்லாஹ் அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்பாங்க. அல்லாஹ்வும் சொல்லுவான், நபி மூசா, உங்களால் என்னைய பார்க்க முடியாது, ரொம்பவும் பவர் உள்ள ஆள், நீங்கள் தாங்க மாட்டீங்க என்னைய பார்த்தீங்கன்னா அப்படின்னோன்னு அல்லாஹாலா தன்னை காட்டுவதாக சொல்லி தூர் சினா அப்படிங்கிற மலைக்கு நபி மூசாவை வர சொல்லுவான். தனியாக நீங்கள் வாங்க. அல்லாஹ் நபி மூசாவை பார்க்க கூட மாட்டான். அல்லாஹ் ஒரு மலையை பார்ப்பான். அந்த மலை அப்படியே கருகி அந்த மலை அப்படியே உடைஞ்சு போய் விழுந்துடும். அந்த ஒரு நிகழ்வு, அந்த உடஞ்சிச்சில்ல, கருகி போணுச்சில்ல, அந்த ஒரு கல் தான் சுருமாக்கல். இன்று வரை சுருமாக்கல் வேர்ல்டு ஃபுல்லாக பரவி இருக்குது. வேர்ல்டு ஃபுல்லாக எல்லார்ட்டையுமே இருக்குது, எல்லா நாடுகள்லையும் எல்லா வீட்லேயும் இருக்குன்னா எங்கேருந்து கொண்டு வரப்பட்டது அப்படின்னா தூர் சினா மலை அப்படிங்கிற அந்த மலையிலேருந்து எடுத்து கொண்டு வரப்பட்ட ஒரு கல் தான் இந்த சுருமாக்கல். இந்த சுருமாக்கல்ல எவ்வளோ பெரிய ஒரு பலன் இருக்குது, எவ்வளோ பெரிய ஒரு ரகசியம் இருக்குது அப்படின்னா, இந்த சுருமாக்கல்ல நம்ம யூஸ் பண்ணுவதனால, பயன்படுத்துவதனால நிறைய பலன்கள் இருக்குது. கண்ணுக்கு எல்லாம் குளிர்ச்சியை தர்றான். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரவு தூங்க போகிறாங்க அப்படின்னா சுருமாக்கல்ல போடாமல் தூங்கவே மாட்டாங்க. இன்னும் மூன்றாவது, யார் சுருமாக்கல்ல கண்ணுக்கு பயன்படுத்துகிறாங்களோ அதில் வைட்டமின் இ இருக்குது. அதனால் கண்ணுக்கு நல்ல குளிர்ச்சி ஏற்படுத்தும். கண்ணில் இருக்கக்கூடிய அந்த புருவங்கள் நல்ல அடர்த்தியாக வளரும். கண்ணில் எந்த விதமான பாக்டீரியா, எந்த விதமான நோயுமே வராது.
கண் அப்படியே ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒரு புதிதாக ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தை கண் திறந்து பார்க்குது இந்த உலகத்தை அப்படின்னா அந்த கண்ணில் எந்த விதமான நோயுமே எந்த விதமான இதுவுமே இல்லாமல் எப்படி இருக்குமோ அதுபோன்று எந்த விதமான நோய்களும் இல்லாமல் நல்ல ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும். அப்படிப்பட்ட பலனை இந்த ஒரு சுருமாக்கள் தருது. இன்னும் நிறைய பலன்கள் இருக்குது. இந்த சுருமாக்கள்னால நம்மினுடைய வாழ்க்கை எப்படி முன்னேறும், நம்மினுடைய வாழ்க்கைக்கு ஒரு ரிசுக்கை வாரி எப்படி வழங்கும் அப்படின்னா சுருமாக்கல்லை நம் சொல்லக்கூடிய முறைப்படி நீங்கள் செய்யுங்க. 3 சுருமாக்கற்களை வாங்கிக்கங்க. ஒரு மிக சிறியதாக கொஞ்சம் பெரியதாக உள்ள 3 சுருமாக்கற்களை வாங்கிக்கங்க. அந்த சுருமாக்கற்களில் நாம் சொல்லக்கூடிய இந்த திக்கரை 3 சுருமாக்கல்லையுமே ஒரு 313 தடவை ஓதிக்கங்க. 313 தடவை ஊதிக்கங்க. ஊதி ஒவ்வொரு சுருமாக்கல்லையும் ஒரு சுருமாக்கல்ல உங்களுடைய பீரோவில் பணம் வைப்பீங்கள்ல, நீங்கள் எப்போதுமே அதிகமாக நகைகள் பணங்கள் வைக்கக்கூடிய அந்த இடத்துல கொண்டு போய் ஒரு சுருமாக்கல்ல வச்சுருங்க. 2வதாக நீங்கள் சமையல் அறை இருக்கும்ல உங்கள் வீட்டில், அந்த சமையல் அறையில் யாருமே தொடாத யாருமே அந்த இடத்துக்கு வராத ஒரு அறையில் ஒரு சின்னோண்டு இடத்துல இந்த சுருமாக்கல்ல வச்சுருங்க. 3வதாக உங்களுடைய மணி ப்ரெஸ், உங்களுடைய பேகு, உங்களுடைய பர்ஸ் வச்சுருப்பீங்கள்ல, பணம் இது போன்ற விஷயங்கள்லாம், சில்லறை காசுகள் இதெல்லாம், அந்த பர்ஸில் அந்த ஒரு சுருமாக்கல்ல போட்டுக்கோங்க. இந்த 3ஐயுமே நீங்கள் நாம் சொன்ன இடத்துல வச்சுட்டு இந்த ஒரு அமலை மட்டும் செஞ்சிட்டிங்கன்னா அல்லாஹ் தாலா உங்களுடைய ரிசுக்கினுடைய வாசலை திறந்துருவான். உங்களுடைய பணம் அதிகரிக்க ஆரம்பித்து விடும். அல்லாஹ் செல்வத்தை உங்களுடைய வீட்டில் தாறுமாறாக கொட்ட ஆரம்பிச்சிருவான். அடுத்து நீங்கள் இப்போ பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அல்லாஹ் உங்களுடைய பிஸ்னஸை அப்படியே அசுர வளர்ச்சின்னு சொல்லுவாங்கள்ல, அது போன்ற அல்லாஹ் உங்களுடைய பிஸ்னஸை அப்படியே உயர்த்த ஆரம்பிச்சிருவான். நீங்கள் ஏழ்மையில் இருக்கிறீங்க அப்படின்னா சட்டுன்னு கோடீஸ்வரராகிடுவீங்க. இது நிறைய நபர்களினுடைய வாழ்க்கையில் பலன் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமல். நபியினுடைய காலத்திலும் பல சஹாபாக்களுக்கு பலன் கொடுத்த ஒரு அமல். இன்று வரையும் நான் சொன்ன பிறகு நீங்கள் யோசித்து பாருங்கள், நிறைய நபர்களினுடைய வீட்டில் சுருமாக்கற்கள் பீரோலில் வைத்திருக்கப்படும். ஏன் அப்படின்னா அதுக்கான ரீசன் இதுதான். ஆக கண்ணியமானவர்களே, அப்படி என்னத்தை ஓதணும் அப்படின்னா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானுர் ரஹீம் இந்த ஒரு அமலை, இந்த ஒரு திக்கரை 313 தடவை. இந்த ஒரு திக்கர் குர்ஆனிலேயே அல்லாஹ் சொன்ன திக்கர். ரிசுக் உங்களுக்கு வேணுமா இந்த திக்கரை ஓதுங்க அப்படின்னு அல்லாஹ்வே சொன்ன திக்கர். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானுர் ரஹீம் இன்னல்லாஹ யர்சுகு மை யஷாஉ பிகைரி ஹிசாப் வல்லாஹு யர்சுகு மை யஷாஉ பிகைரி ஹிசாப் தர்சுகு மை தஷாஉ பிகைரி ஹிசாப். இந்த திக்கருடைய பெயரே ஆயத்தே ரிசுக். இந்த ஒரு ஆயத்தை நாம் சொன்னது போன்று அந்த சுர்மா கற்களில் ஊதி நாம் சொன்ன இடங்களில் நீங்கள் வச்சுருங்க. கண்டிப்பாக நாம் மேல் சொன்ன எல்லா பலன்களையும் அல்லாஹ் உங்களுக்கு பெற்றுத்தருவதோடு உங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் சேஞ்ச் பண்ணிடுவான், மாற்றிடுவான், ஒரு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போயிடுவான். இன்னும் இந்த ஒரு திக்கரையும் ஓதிக்கொள்ளுங்கள். இந்த ஒரு திக்கரை 2வதாக நாம் சொல்லக்கூடிய திக்கரை ஓதி உங்களுடைய கண்களில் வாரத்துக்கு ஒரு தடவை அல்லது மாதத்திற்கு ஒரு தடவை போட்டுக்கொள்ளுங்கள். அல்லது சில நபர்கள் சொல்கிறாங்க போடாமல் அந்த இடத்துல வச்சுட்டாலே உங்களுக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. இன்னும் சிலர்கள் போட்டு அதை கண்ணில் நம்ம போட்டோம் இந்த ஒரு திக்கரை ஊதி போட்டோம்னா இன்னும் நான் நிறைய பலன் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த திக்கரை என்னென்னா அல்லாஹும்ம மத்தியனி பிஸ்ஸமஇ வல் பஸரி, யா அல்லாஹ் என்னுடைய பார்வையிலும் என்னுடைய செவியிலும் தெளிவை கொடுப்பாயாக அப்படிங்கிறதான் இதனுடைய மீனிங். இந்த ஒரு திக்கரை ஊதி அந்த சுர்மாக்கல்ல ஊதி உங்களுடைய கண்களில் போட்டுக்கொள்ளுங்க. ஆக கண்ணியமானவர்களே, நான் சொன்னது ஒரு உண்மையான அமல், நிறைய நபர்களினுடைய வாழ்வில் பலன் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அமல். ஆக கண்ணியமானவர்களே, இந்த ஒரு ஆயத்தை இன்னும் இந்த ஒரு திக்கரை என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் அரபி தெரியாதவர்களுக்காக தமிழில் பின் பண்ணி வைக்கிறேன். அதை பார்த்தாவது இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினமே இந்த ஒரு அமலை செய்திருங்க. சுருமாக்கல் இல்லாதவர்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சுருமாக்கல்ல மென்ஷன் பண்ணி வைக்கிறேன். அது வேணும் என்பவர்கள் நீங்கள் ஆர்டர் செய்து கொள்ளுங்கள். ஆக கண்ணியமானவர்களே, இந்த ஒரு அமலை யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவர்களினுடைய வாழ்வில் அவர்களினுடைய செல்வத்தில் அல்லாஹ் அதிகமான பரக்கத்தை பெற்றுத் தருவானாக. ஆமீன் என்று துஆ செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன். இந்த ஒரு காணொலி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காமல் துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.